நாம வந்து கெண்டிகானூர் பகுதியில் வந்துட்டு இருக்கும்போது லட்சுமணன் அப்படின்ற ஒரு நபரை சந்திக்கும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்த வெங்கடாபுரம் அப்படின்ற கிராமத்துல ஒரு புளிய மரத்துக்கு அடியில வந்து ஒரு பாறையில கல்வெட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவரை கூப்பிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ற போது நாங்க வந்து இங்க பார்த்தோம். அவருக்கு வந்தாமல் நம்ம நன்றி தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் நடுப்பட்டி பஞ்சாயத்து வெங்கடாபுரத்தில் இடத்துல வந்திருக்கோம். இங்கே ஒரு இடத்துல பார்க்கும்போது கல்வெட்டு ஒன்று இருக்குது. இந்த தகவல் யார் நமக்கு தெரிவித்தார் அப்படின்னாக்க லட்சுமணன் அப்படின்ட்டு தெரிவித்த கல்வெட்டு இருக்குது அப்படின்ற இடத்துல இப்போ நம்ம வந்து இங்கே பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அதை பற்றி அருங்காட்சிய காப்பாற்றுன்னு சொல்லுவார். நாம் இப்போ இந்த வெங்கடாபுரத்தில் இருக்கக்கூடிய புதிதாக கண்டறியப்பட்ட ஒரு கல்வெட்டு பக்கத்தில் இருக்கிறோம். இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 350 ஆண்டுகளுக்கு முற்பட்ட, அதாவது ஒரு 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிரமாதி வருஷத்தில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு இது. இந்த கல்வெட்டு பார்த்தோம்னா ஒரு குட்டையை, அந்த குட்டை பேர் வந்து குப்பை நத்தம், குப்பை நத்தத்தில், குப்பை நத்தம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய குட்டையை வந்து ஒருத்தன் வெட்டி தானமாக கொடுக்குறான். அப்படி கொடுத்துட்டு அந்த குட்டையிலிருந்து பாய்ச்சக்கூடிய நீர் இருக்கு பாருங்க, அந்த நீரை யாரெல்லாம் பாய்ச்சுறாங்களோ அவங்க வந்து ஆண்டொன்றுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நெல்லை வந்து வரியா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றான். இதை மாத்தினவங்க வந்து கங்கை கரையில குரால் பசுவை கொண்ட பாவத்திலே போவார்கள் என்று சொல்றான். அது இதுல என்ன விஷயம்னா, இந்த ஊரை ஆண்டது யாருன்ற ஒரு பேர் வருது இந்த இடத்துல. அதாவது சுமார் 400 வருஷம் 350 வருஷத்துக்கு முன்னால இந்த பகுதியை விஜயநகர மன்னர்கள் தான் ஆண்டாங்க. ஆனால் விஜயநகர மன்னர்களுடைய பேரை போடாமல் ஒரு குறுநில மன்னனுடைய பேர் தான் அங்கே போட்டிருக்காங்க. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்லோக சக்கரவர்த்தி அனவேந்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு புது தலைவன் இந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் இந்த கொடுக்கன் அப்படிங்கிறவன், இப்போ கொடுக்கன்ற ஒருத்தன் தான் வந்து இந்த இதை வெட்டியிருக்கிறான். அந்த நேரத்தில் வந்து இந்த பகுதியானது எயில் நாட்டில் இருக்குதுன்ற ஒரு தகவலும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எயில் நாட்டில் குப்பை நத்தம், அந்த குப்பை எயில் நாட்டில் இருக்கக்கூடிய குப்பை நத்தத்தில் இந்த குட்டையை வெட்டுறான். மணல் ஒழுக்கி குட்டை வெட்டி அப்படின்னு சொல்கிறான். குட்டை வெட்டி கல் நாட்டி கொடுத்தான் அப்படிங்கிற வரலும் இதில் வருது. அதுக்கப்புறமா சொல்கிறான், இந்த ஆண்டொன்றுக்கு இந்த நீரை பயன்படுத்துபவர்கள் ஆண்டொன்றுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு 2 கண்டகம் நெல் வந்து இருக்க வேண்டும், அப்படின்னா வரியாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறான் அந்த கல்வெட்டில். ஆகவே இது வந்து அந்த ஒரு 350-400 வருடங்களுக்கு முன்னால் இந்த பகுதியில் இருந்த ஒரு தலைவன் வந்து நீர் பாசனத்துக்காக அவன் செய்த முயற்சியை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதை அந்த குட்டையை வெட்டினதோடு மட்டும் இல்லாமல் அதை பராமரிக்கிறது, அதை பாதுகாக்கிறது, கூடவே வந்து அதில் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து வரியை வசூலிக்கிறது, இவ்வளவு செய்தியையும் வந்து இந்த கல்வெட்டானது தெரிவிக்கிறது. ஐயா, ஒரு டவுட்.
இப்போ வந்து எயில் நாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ம், அது சோழர்கள் காலத்துல இருந்தே வருது. ஆமா. இப்போ நம்ம சோழர்கள் காலத்திலேயே நம்ம கிருஷ்ணகிரி பகுதியை வந்து ம், எயில் நாடுன்னு சொல்றோம். ம், 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 அப்போ அப்ப இருந்து ஏறக்குறைய இது ஒரு 300-350 வருஷம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ம், ம், ம். அப்போ வந்து இது வரைக்குமே அந்த எயில் நாடுன்றது கண்டினியூ ஆகுதா ஏறக்குறைய ஒரு ஆமா. 1000 வருஷமா? கண்டிப்பா வந்து விஜயநகர பீரியனுடைய கடைசி வரையிலுமே வந்து இது கிட்டத்தட்ட 17-18ஆம் நூற்றாண்டு வரலும் கூட இந்த பகுதி வந்து எயில் நாடுன்ற பேர் வந்து கல்வெட்டுல வந்துட்டே தான் இருக்குது. கடைசி வரலும் வருது. ஓகே. அதாவது ஒரு 300 ஆண்டுகள் வரையிலும் 1700 வரையிலுமே வந்து எயில் நாடுன்ற பேர் கல்வெட்டுகள்ல வருது இந்த பகுதிக்கு. சரிங்க. அப்புறம் இந்த சக்கரவர்த்திகள்னு ஒண்ணு ம். பார்த்தோம். ஆ, ஆ, ஆ. இது வரைக்கும் என்ன சக்கரவர்த்திங்க அது? இது கல்லோக சக்கரவர்த்தின்னு இந்த வருது. கல்லோக சக்கரவர்த்தின்ற பேர் வந்து இது வரைக்கும் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுகள்ல இல்ல. இல்ல. ஆமா, இப்பதான் முதல் முறையா பாக்குறோம். ஆமா, ஆமா. அப்போ இந்த பகுதியை வந்து அந்த கல்லோக சக்கரவர்த்தி தான் ஆள்றான் ம், ம். இல்லைங்களா? ஆமா. அப்போ அவன் யார் ஆளுகையின் கீழ் இருந்திருப்பான்? விஜயநகர காலம்ன்றீங்க. ஆமா, கண்டிப்பா விஜயநகர காலம்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம அடிக்கடி சொல்லுவோமே அந்த கிருஷ்ணதேவராயர் அந்த பீரியட் தான் இது. ஓகே. கிருஷ்ணதேவராயர் டைரக்டா அந்த பகுதியை ஆட்சி பண்ணல இருந்தாலும் அவன் பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு குறுநில தலைவன். அதாவது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுல இந்த வரலாற்று மன்னர்களை வந்து வரிசையா எல்லாருடைய கல்வெட்டும் இங்க கிடைக்கிறது இல்ல. ஓகேங்க. காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தொடர்ச்சியா அந்த மன்னர்களால் ஆளப்பட்டதே கிடையாது. நீங்க சங்க காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பப்ப மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் பெருநில இவருங்க ராஜாக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க படையெடுத்துட்டு வருவாங்க, ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இங்க இருக்க மாட்டாங்க. அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய வேற யாராவது ஒருத்தரை வந்து இங்க குறுநில மன்னரா பண்ணிட்டு போயிடுவாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவன் வந்து கப்பத்தை ஒழுங்கா செலுத்தாம தொடர்ந்து தன்னுடைய பேர்லயே அவன் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிப்பான். ஓகே. இதுதான் வந்து இந்த நிலப்பகுதி முல்லை நிலப்பகுதியில கிருஷ்ணகிரி பகுதியில எல்லா நூற்றாண்டுகளிலுமே நாம் பார்க்கிறோம். யாராவது ஒரு மன்னனுடைய ஆட்சி ஆண்டு கல்வெட்டு கிடைக்கும். இரண்டாம் இவன் இருக்கான் வச்சுக்கோமே, ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் யார் வேணா எடுத்துங்க, அவனுக்கு அடுத்து வரவனுடைய இது இருக்காது. ஆனா அவனுடைய காலம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுடைய பீரியட்ல மட்டும்தான் இங்க ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது தொடர்ந்து இந்த பகுதிகளை வந்து இதனுடைய பொருள் வந்து என்னன்னா தொடர்ந்து நம்ம பகுதியை வந்து குறுநில தலைவர்கள் மட்டும்தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க சில நேரங்கள்ல பெருநில மன்னர்கள் வந்து ஆட்சி செய்யறப்ப அவனுக்கு கீழே கப்பம் கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் தான், ஒரு 50 வருஷம் இது மாதிரிதான் ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து அவனுடைய ஆட்சியிலிருந்து விடுபட்டு சுதந்திரமா ஆட்சி பண்ணுவாங்க. ஆகவே இது மாதிரியான தனி தலைவர்களுடைய ஆட்சி ஆண்டை குறிக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து நம்ம பகுதியில அதிகமாக கிடைக்கின்றன. அன்னதாத உடையார், இப்ப நீங்க இன்னொரு பெருமாள் பூர்வாதராயர்கள் ரொம்ப மிக சிறந்த உதாரணம். அது வந்து இன்னும் வடக்கு பக்கத்துல இருக்கு, ஒசூர் பக்கத்துல. இந்த பகுதியில வந்து விஜயநகருடைய பீரியட்ல வந்து எல்லாமே வந்து குறுநில ஊர் தலைவர்கள் மாதிரி கிட்டத்தட்ட அவங்களே வந்து சுதந்திரமா வரி விதிக்கிறது, ஏரி வெட்டுறது, அதுக்கான இது பண்றது, இது எல்லாமே வந்து இவங்களுடைய பேரால் தான் இருக்கும். கீழே இறங்கிங்க, ரொம்ப ஹைட்டா தெரிஞ்சீங்கன்னா ஃப்ரேம் உட்காராது. வந்து நில்லுங்க, என்ன ஆகுது? அம்மா உங்க பேருமா? மங்கா. இப்போ நம்ம இந்த கல்வெட்டு படிச்சது வந்து இந்த மங்கா அவங்க நிலத்துல தான். ஆனா இந்த நிலம் யார் பேர்ல இருக்குதுன்னா அவங்க யார் பேர்ல இருக்கு? அவங்க மாமனார் பழனி பேர்ல தான் இருக்கு. அப்போ இந்த கல்வெட்டு வந்து பழனி அவங்கள நிலத்துல இருக்கு. இந்த கல்வெட்டுல வந்து குப்பை நத்தம் அப்படின்ற ஒரு ஊர் வந்தது. அந்த ஊர் எங்க இருக்கு சொல்றீங்களா? இங்க பக்கத்துல 2 கிலோமீட்டர் இருக்கு. 2.5 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவுதான். இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல இதுல இருக்கிற குப்பை நத்தம் அப்படின்ற ஊர் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த ஊர் இப்ப புதுசா கட்டிருக்காங்களா இல்ல இருந்து அழிஞ்சிடுச்சா? அப்ப இருந்து இருக்கிற ஊர் தான். அதை விட இப்ப டெவலப்மெண்ட் ஆகி கொஞ்சம் பெருசாக நீங்க சொல்ற அந்த அணைன்றது குப்பனம் தான். அந்த குட்டைன்றது நல்லா பெருசா அகலப்படுத்தி ஓரளவு சிங்கரப்பட்ட நீர்வீழ்ச்சி தண்ணி வந்து அங்கதான் வந்து நீர் தேக்கம் அங்கதான் இருக்கு. அங்க இருந்து பக்கத்துல எல்லாம் சிங்காரப்பேட்டையில இருந்து காவா வழியா இந்த குப்பை நத்தம் ஏரிக்கு வருது. அதாவது காவா அந்த வழியா. ஆமா, சிங்காரப்பேட்டை பெரிய ஏரி உபரி நீர் வந்துச்சுன்னா அந்த தண்ணி நேரா. அப்ப என்னாச்சு, அந்த ஏரியை கட்டினது வந்து கொடுக்கன். நீங்க சொல்ற அந்த குப்பை நத்தம்ன்றதும் இந்த கல்வெட்டுல வருது. அந்த கொடுக்கன்றவர் தான் முதல்ல அந்த ஏரியை கட்டியிருக்காரு. அந்த குட்டையை கட்டியிருக்காரு. சரி, அங்க ஊர் இருந்து அழிஞ்சு எதனா இருக்கா? அந்த அழிஞ்ச இடம்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஊராவே இருந்தது. இதுக்கு இங்க இருந்து டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்ல. அது ஆல்ரெடி தோட்டமா இருந்தாங்க. அங்கதான் ஒரு ஊராவே இருந்தது. நான் சின்ன பையனா இருந்து
அது நம்ம லேண்ட் தான். இப்போ தாத்தா அங்கே தான் இருந்தது. ஓகே. அங்கே வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊர் வந்து இருந்து ஒரு திருவிழா நடந்தது, பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு நைட்டில் ஒரு திருவிழா நடக்கும்போது ஒரு யாரோ வந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் மொத்தமாக ஓடி போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது இந்த அம்மிக்கல் அந்த இது மாதிரி இப்போ வரையுமே அந்த கல்லான போய் பாறையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜோனம் மாதிரி ஓகே. அது மாதிரி இருக்கு. அது நம்ம தோட்டம் தான் அங்கே இருக்கு. ஆனால் அங்கே ஒரு ஊராக இருந்தது. இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் யாரும் இருந்து இடம் பெயர்ந்தெல்லாம் போயிட்டாங்க. அது இப்போ தோட்டமாக தான் இருக்குங்க. ஓகே. குப்பணத்தன்னு சொன்ன வந்து இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது. இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் இங்கே அதை மேலே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கு. இப்போ நம்ம கல்வெட்டுல பார்த்த குப்பை நத்தன்ற ஊரும் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து அழிஞ்சிருக்குன்றது நம்ம உள்ளூர்ல இருந்த இந்த நிலத்து சொந்தக்காரங்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த தகவல். அந்த குப்பை நத்தன்ற ஊர் கொஞ்சம் டெவலப் ஆகி அதுக்கு பக்கத்திலே இருக்கிறதையும், அந்த குட்டை அவர் கட்டின குட்டை ஏரியும் இப்போ மிகச் சிறப்பாக செயல்படுவதையும் இதிலிருந்து ஊர்க்காரங்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.